இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழகத்தில் மொத்தமாக 13 பல்கலைக்கழகங்கள் இயங்கி வரும் நிலையில் தற்போதைக்கு அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், கோவை பாரதியார் பல்கலைக்கழகம், கல்வியியல் பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் என 6 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் பதவி காலியாக கிடக்கிறது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகம், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் பதவிக்காலம் முடிவடைந்து மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்னும் 3 பல்கலைக்கழகங்களில் அடுத்த ஆகஸ்ட் மாதத்துடன் பதவிக்காலம் முடிவடைகிறது. இந்த நிலையில் துணைவேந்தர்கள் நியமனத்திற்கான தேடுதல் குழுவை அமைப்பதில் அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே ஏற்படும் மோதல் காரணமாக மாணவர்களின் எதிர்காலம் கடுமையாக பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதுவரைக்கும் துணைவேந்தருக்கான தேடுதல் குழுவில் 3 பேர் மட்டுமே இருந்து வந்தனர். தமிழக அரசு, ஆளுநர், பல்கலை சார்பில் தலா ஒருவர் என 3 பேர் தேடல் குழுவில் இருப்பார்கள் என்ற நிலையில் இந்த குழு பரிந்துரைக்கும் 3 பேரில் இருந்து ஒருவரை ஆளுநர் தேர்வு செய்வதுதான் வழக்கமாக இருந்து வருகிறது. ஆனால் கடந்த ஆண்டு காலியாக இருந்த சென்னை பல்கலைக்கழகம், கல்வியியல் பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிகளுக்கான தேடுதல் குழுவை தன்னிச்சையாக அமைத்த ஆளுநர் RN ரவி வழக்கத்திற்கு மாறாக அந்த குழுவில் UGC உறுப்பினரை சேர்த்திருந்தார். துணைவேந்தருக்கான தேடுதல் குழுவில் UGC உறுப்பினரை சேர்த்து ஆளுநர் வெளியிட்ட அறிவிப்பை தமிழக அரசு ஏற்க மறுத்தது. இதனை அடுத்து காலியாக இருந்த துணைவேந்தர்கள் பதவிக்கான காலியிடங்கள் நிரப்பப்படாமலேயே இருந்து வர சமீபத்தில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக விவகாரத்திலும் அதே நிலை ஏற்பட்டு துணைவேந்தர் பதவியை நிரப்ப முடியாத சூழல் உருவாகியுள்ளது. பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாததால் கொள்கை, நிர்வாகம் சார்ந்து எந்த முக்கிய முடிவும் எடுக்க முடியாத நிலை ஏற்படுவதால் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக முனைவர் பட்டம், அதாவது PhD படிக்கும் மாணவர்கள்தான் துணைவேந்தர்கள் இல்லாமல் மிகவும் சிரமத்தை எதிர்கொள்வதாக கூறப்படுகிறது. PhD மாணவர்களின் ஆராய்ச்சி கட்டுரைகளுக்கு துணைவேந்தரின் கையெழுத்து தேவை என்ற நிலையில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிப்பை முடித்தாலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. அத்தோடு துணைவேந்தர்கள் இருந்தால்தான் பல்கலைக்கழக மானிய குழுவில் கோரிக்கை வைத்து தேவையான நிதியை பெற முடியும் என்ற நிலையில் உரிய நிதியை பெற முடியாமல் அலைய வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. தேர்வு நடத்துவதற்கு ஒப்புதல், பட்டமளிப்பு விழா நடத்துவதில் தாமதம் ஏற்படுவதோடு முக்கிய முடிவுகளை எடுப்பது யார் என போட்டி ஏற்பட்டு பல்கலைக்கழக நிர்வாகமே குளறுபடிக்கு ஆளாவதாக கூறப்படுகிறது. துணைவேந்தர் இல்லாததால் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தை பொறுப்புக்குழு நிர்வகித்து வரும் நிலையில் பொறுப்புக்குழுவுக்கும் பதிவாளருக்கும் கருத்தொற்றுமை இல்லாததால் முடிவுகளை எடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டு பல்கலைக்கழக பணிகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இன்னொரு பக்கம் துணைவேந்தர்கள் இல்லாததால் புதிய நியமனங்கள், பதவி உயர்வு அளிக்க முடியாத சூழல் ஏற்படுவதோடு காலி பணியிடங்களை நிரப்பவும் முடியாமல் போய்விடுகிறது. காலி பணியிடங்கள் இருந்தும் கூட ஒப்புதல் வாங்குவது, கொள்கை முடிவு எடுப்பது போன்ற விஷயங்களில் ஏற்படும் சிக்கல்கள் காரணமாக காலி பணியிடங்களும் காலியாகவே கிடக்கிறது. பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன தேடுதல் குழுவில் UGC பிரதிநிதியை சேர்க்க வேண்டும் என்று எந்த விதியும் இல்லை என கூறப்படுகிறது. மேலும் தேடுதல் குழுவால் பரிந்துரைக்கப்படும் 3 பேர் கொண்ட பட்டியலில் இருந்து ஒரு நபரை துணைவேந்தரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் மட்டுமே ஆளுநருக்கு இருக்கிறது என்றும் தேடுதல் குழுவை மாற்றி அமைக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை என்றும் சொல்கிறார்கள். தேடுதல் குழுவில் UGC உறுப்பினரை சேர்ப்பது உச்சநீதிமன்ற உத்தரவு என ஆளுநர் கூறி வரும் நிலையில் ஆளுநரின் செயலுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை நாடி உள்ளது தமிழக அரசு. ஆனால் அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையேயான அதிகார மோதலுக்கு மத்தியில் பல்கலைக்கழகங்களின் கல்வித்தரம் கேள்விக்குறியாகிறது என்பதே கசப்பான உண்மை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.